ஹலோ மக்களே, ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபநேஷன், இது உங்களோட சுபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா கியா கிளாவிஸ். இது வந்து கேரன்ஸ் கிளாவிஸ், அதாவது கேரன்ஸ்லேருந்து டெரைவ் பண்ணது. இந்த வண்டியோட அவுட்லுக் இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து சைட் லுக் கம்ப்ளீட்டாக ஒரு டாமினேட்டிங்கான ஒரு எஸ்யூவி ஸ்டைல் லுக் இருக்குது சைட் வைஸில். ப்ளஸ் அந்த லென்த்தும் இருக்குது அந்த வண்டிக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இதோட ரியர். இந்த ரியருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்க்குறக்கு வந்து ஒரு ஃபாரின் கார் அந்த மாதிரி ஒரு இது லுக் கொடுக்குது. வண்டியோட ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக பார்த்துடலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம ஃப்ரண்ட் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐஸ் கியூப் லைட்ஸ். ஸோ இது வந்து மொத்தமாக 3 செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் பீம்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் வந்துருக்கு பம்பரில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிளாடிங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி ஸ்டைலில் நமக்கு நல்லா எம்போஸ்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த தடவை. தென் 360 டிகிரி கேம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ஃப்ரண்ட் கேம் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து டுவர்ட்ஸ் தி சைடு வருவோம். ஸோ சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோடைனமிக்ஸ்க்காக வந்து நமக்கு ஃபுல்லாகவே ஒரு வேவியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இங்கே. தென் நமக்கு ரியர் வியூ மிரர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் லைட்ஸோட சேர்ந்து தான் வருது. இது இண்டிகேட்டர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் லைட்ஸ் இருக்குது. அந்த வார்னிங் லைட்ஸ் எதுக்கு அப்படின்னா சைடில் ஏதோ ஒரு வெஹிக்கிள் வருதுன்னா நமக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்காக. தென் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி கேரன்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரி தான் உங்களுக்கு. ஸோ அப்புறம் ஃபுல்லாக அப்படியே பின்னாடி வரோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃபியூவல் கேப்ஸ், ரியர் சீட். ஸோ இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடியே தெரியும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்டர் வண்டி. ஸோ இதில் நம்ம பட்டன் ப்ரெஸ் தான், ஒரு தடவை பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், சீட்ஸ் அதுவே ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகிக்கும். அண்ட் தென் உள்ளே போய் நம்ம உட்காந்துக்கலாம். இதோட உள்ளே இருக்கிற லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நார்மலான ஒரு லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சீட்ஸை வந்து நம்ம போடுறனாலும் அவ்வளோதான். ஸோ ஈஸிட்டி புட், அதாவது காலில் வந்து இடம் இருக்குது. முன்னாடி இந்த சீட்டை தள்ளி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம கொஞ்சம் பின்னாடி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் காலை. பட் கிட்ஸுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளான ஒரு பொசிஷனாக இருக்கும் இது. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்ஸ். இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்ஸ். ஸோ ஒரு பட்டன் ப்ரெஸ், அவ்வளோதான், போயிடுச்சு. அண்ட் தென் இங்கே நீங்கள் கால் வைக்கும்போது பார்த்து சீட் இது பண்ணணும். ஓகே. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் பேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஷோட ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேப்டன் சீட்டில் உட்காந்து பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கேப்டன் சீட்டில் உட்கார போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வெஹிக்கிள் அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் கிளைம் பண்ணி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். தென் கேப்டன் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே ஹெட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஹெட்ரெஸ்ட் நீங்கள் இழுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ட்ராவலுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹெட்ரெஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. டெஸ்க் இருக்குது. ஸோ டெஸ்க் வந்து நீங்கள் வேணும்னா ஃப்ரண்ட் இப்படி இழுத்துக்கலாம், இல்லைனா இது பண்ணிக்கலாம். இதில் ஒரு கப் ஹோல்டர் இருக்குது. தென் இங்கே 2 C2C சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரியர் வியூ ஓப்பனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லுக்கு. இது 6 சீட்டுங்கிறங்காட்டி 6 சீட்டும் அலைண்டாக தெரியும் உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் நடுவில் இருக்கும் இதில். இது வந்து என்ஜின் கம்பார்ட்மெண்ட். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து இதில் பூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சீட்ஸை மடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் வந்து 215 லிட்டர் 215 லிட்டர்ஸ் இருக்குங்க. இதே வந்து நம்ம சீட்டை ஒரு வேளை மடக்கி விடுறோம் அப்படின்னா அந்த பட்டன்ஸ் வச்சு மடக்கி விடலாம் உள்ள. ஸோ அதுவுமே ஈஸி ஆப்ரேட்டபிள் தான். ஸோ அதை மடக்கி விடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ் இந்த வண்டிக்கு. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ இங்கே வந்து ஜாக்கி செட் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ இருக்குது. இது வந்து வார்னிங் இது லைட்ஸு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கிற டயரை லூஸ் பண்ணி கீழே கழட்டிக்கலாம். அதான் இது செட்டு. இதில் மறுபடியும் இதை சீட்டை லாக் பண்ணுறதுக்கு இந்த ரோப்பை பிடிச்சி இழுத்திங்கன்னா மறுபடியும் சீட் வந்து லாக் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பேசஞ்சர் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் பியூரிஃபையர். ஸோ வண்டிக்குள்ளேயே வந்து ஏர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. அதில் டச் ஸ்க்ரீன் ஆப்ரேட்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரியர் ஏசி வெண்ட்டோட பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ரியர் ஏசி வெண்ட்டை இது பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் அது போக சார்ஜஸ் 2 சி டைப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து அது போக இதில் வந்து ட்ரே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே லேப்டாப்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறனால ஒர்க் பண்ணலாம். ப்ளஸ் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, ஏதாவது சாப்பிட்றனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ கப் ஹோல்டர் வந்து நல்லா ஸ்டர்டியான ஒரு கப் ஹோல்டராக இருக்குது. கை வச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் அமுந்தாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருக்காது. தென் இதோட ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்ப் அண்ட் கிளியர். ரைட் சைடில் உங்களுக்கு வந்து இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் அசிஸ்ட், அந்த மாதிரியான வண்டியோட டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து நாப் டைப்பில் கொடுத்துருக்காங்க வால்யூம் அப் டவுனுக்கு. லெஃப்ட் சைடில் வந்து மெனு, அப்புறம் க்ரூஸ், ஸ்பீட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நாப் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. தென் இதோட கியர் பாக்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு கியர் பாக்ஸ். பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் பார்க்கிங் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் கப் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கூல்டு கப் ஹோல்டர்ஸ். தென் இதோட ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவான ஸ்க்ரீனுங்க. 21 inches ஸ்க்ரீன். இந்த 21 inches ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து டிஜிட்டல் கிளஸ்டர், இன்னொன்று வந்து இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்காக. அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட டோர்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க டிரைவர் டோருக்கும் சரி பேசஞ்சர் டோருக்கும் 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதில் ஒரு ஸ்பீக்கரும் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த டோரோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் கர்டன்ஸ். இது வந்து எல்லா டோர்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வெயில் டைமில் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம மேலே எடுத்து விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரோட டெப்த். இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 inch திக்னஸோடு வந்திருக்குங்க. ஸோ நல்லாவே ஒரு குவாலிட்டியான ஒரு டோர் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம இந்த வண்டியில் எந்த சீட்டில் உட்காந்தாலும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரீச் பண்ணுற விதத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியர் சீட்டில் உட்காந்தாலும் நம்மளால் வந்து ஸ்க்ரீன் ப்ராப்பராக பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் போகிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். அண்ட் குஷனிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான லெதர் சீட்ஸ், டியூவல் டோன் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. தென் இதில் சவுண்ட் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா சரௌண்ட் எல்லா பக்கமுமே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 4 டோர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. அண்ட் தென் மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான பேனரோமிக் சன்ரூஃப் இருக்குங்க இந்த வண்டியில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட கம்ப்ளீட் இன்சைட் வியூ. ஒரு 360 டிகிரி நம்ம எடுத்திருக்கோம் சுற்றியும். ஸோ இப்படி தான் இந்த வண்டி இருக்குது. இப்போ இந்த வண்டியோட கீழே இருக்கிற ஃபீச்சர்ஸ், அதாவது சாவியில் இருக்க ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. எல்லா வண்டியிலையும் கீ ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இந்த வண்டியோட கீழேயே பல ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அதாவது இது வந்து ஒரு ஸ்மார்ட் கீ, இது மோஷன் சென்சார்ட் கீ. ஸோ ஒரு வேளை இந்த கீ நகராமல் இருக்குது ரொம்ப நேரம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கீ ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்னல்ஸை வந்து யாரும் ட்ரேஸோ இல்லை ஹேக்கோ பண்ண முடியாது இதில். ரெண்டாவது, காரை வந்து இந்த கீழேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் விண்டோஸ் ரோல் டவுன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. வாங்க அதை செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரை லாக் பண்ணிட்டோம். ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிட்டோம். இப்போ அன்லாக் கீயை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோ ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஹீட்டான டைமில் நீங்கள் இப்போ காரில் ஏறணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தென் லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விண்டோவும் மேலே ஏறிடும். ஸோ இப்போ ஹோல்ட் அமுத்தி பிடிக்கிறோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். ஃபர்ஸ்ட் டைம் கியாவில் நான் இந்த ஃபீச்சரை பார்க்குறேன். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த வீடியோ நாளைக்கு வரும். அதில் வந்து இந்த வண்டியோட டெஸ்ட் டிரைவ் மட்டும் இதோட மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் பார்ப்போம். எஸ்பெஷலாக ஸ்க்ரீனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 நிமிஷம் வீடியோ எடுத்துருக்கோங்க. ஸோ அதையும் பார்ப்போம். பாய்.